குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம், தேங்காய் தான் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க. நம்ம கை தோதா ஸ்டவ்வை நேரம் வச்சு பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்க போறாரு. தலைப்பா கட்டி எப்படி பனியன் போட்டு எப்படி உட்காந்துருக்காங்க. கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்பாங்க. மீன் குழம்பு எப்படி வைக்கணும் சொல்லி தரேன், பார்த்துக்குங்க. என்னோட அனுபவத்தில் நான் வந்து கேரளாவில் இருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போறேன் கேரளா ஸ்டைலில். என்னென்ன வைக்கணும் எல்லாரும் பார்த்துக்கங்க. இந்த காமிங்க மட்டும் இதான் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொன்னா, நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் போருங்க மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தக்காளி, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இருக்கு. இது வந்து நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு. இப்போ நம்ம மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிட்டோம். அப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கிட்டோம். சின்ன வெங்காயம் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம், எவ்வளோ போட்டால் நல்லது தான். போட்டாச்சு. அடுத்து கூட என்னன்னா கரெக்டாக சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், நான் சொன்னோம்ல சேலஞ்சு, எங்கள் வீட்டுக்கார் மீன் குழம்பு வைக்கிறோம்னு. அதை இப்போ செய்ய போகிறாரு. பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துங்களா, வாங்க எல்லோரும் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அதுவும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு பொம்பளைகளை வச்சு ஆம்பளைகளை வச்சு செய்ய சொல்லுங்கள். பார்க்கலாமா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பண்ணுறாரு பார்க்கலாமா? அந்த பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரு தலைப்பா கட்டிலாம் கட்டியிருக்காரு. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துங்க. மீன் குழம்பு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோம். ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு துப்பாக்கி எடுத்து வச்சு ஸ்டவ்வை பொறுத்த போகிறோம். அப்படி ஸ்டவ்வை பொருத்தியாச்சு. கொஞ்சம் சட்டி காஞ்சிக்கிட்டு, நம்ம மண் சட்டி தான் எடுத்துருக்கு. மீன் குழம்புக்கு மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மண் சட்டி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் சூடானா அந்த தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போன உடனே எண்ணெய் ஊற்றிடுவோம். அடுத்த வேலை பார்த்துக்கலாம். அதான் இப்போ நம்ம காமிச்சது வந்து மிளகா விட்டு போயிருந்துச்சு. மிளகா வந்து பையன் வாங்கிட்டு வந்தான். 3 மிளகா எடுத்து ஒரு மிளகாவை 4 பீஸாக வெட்டி போட்டு வச்சுருக்கேன். அடுத்த கட்ட நடவடிக்கை எண்ணெயை ஊற்றிடுவாங்க. தேங்காய் எண்ணெய் தானே, கொஞ்சம் சேர்த்து இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இந்த எல்லா பொருளும் வதக்கி வரணும். தேங்காய் எண்ணெய் நம்ம தேவைக்கு ஊற்றியாச்சு. அதை கிண்டதுக்குள்ளே கரண்டி ரெடி பண்ணிக்குவோம். கரண்டி இருந்துச்சு, அந்த கரண்டி போகணும். இப்போ கரண்டி எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போடக்கூடிய பொருள்னு சொன்னால் வெந்தயம் வந்து வெந்தயமும் நம்ம கடுகு போடணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் அளவாக இல்லை, பார்த்தீங்களா? இது வந்து வெந்தயம். இந்த வெந்தயத்தை போட்டு லேசாக ஒரு தாளிப்பு. எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் போட்டாச்சு. அது கூட அதே அளவுக்கு கொஞ்சம் கடுகு, இந்த வெந்தயம் கடுகு எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு கடுகும் போட்டாச்சு. இப்போ இதை ரொம்ப லேசாக புரிஞ்சு வரட்டும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மீன் குழம்பு, கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லோரும் வைப்பாங்க. இப்போ கேரளா ஸ்டைலில் வைக்கணும்னா நான் சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்குள்ள புளி இருக்குல்ல, இந்த புளியை வந்து நம்ம ஊற போட்டுக்கோம். இது குடம்புளிம்பாங்க. குடம்புளி ஊற வச்சுருக்கோம். இது கேரளா புளி, குடம்புளி சொல்லுவாங்க. விதைய எடுத்து விதையப்போ மாற்றிட்டு இப்போ வர்றது எல்லாமே கலப்படமாக ஆகிப்போச்சு. சாதாரண முதல்ல புளி வாங்கினோம்னா அந்த விதை உள்ளே வராது. இப்போ இடைக்கு வேண்டி இந்த விதையோடய போட்டு விட்றானுங்க. அப்போ அதை எடுத்து அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கொட்டையை தனியாக போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம இதில் போடக்கூடிய பொருள்னு சொன்னால் வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், அது லேசாக ஒரு வதக்கிடுவோம். இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் அந்த வாசம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டோமோ நல்லா இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரர் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதனால ஒன்றும் இல்லை. மீன் குழம்பு வந்து நான் தான் வீட்டில் வந்து எனக்கு நான் வச்சு
நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பல வருஷங்களாக இங்கே இருக்கிறதுனால இந்த மெத்தடுக்கு வச்சா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து அங்கே வந்து நம்ம இந்த புளி கிடைக்காது. அப்போ இந்த புளியெலாம் நம்ம சாதாரண கேட்டால் கிடைக்கும். இப்போ என் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கமும் எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. கேட்டு வாங்கணும். கொடம்புளின்னு சொல்லிட்டு, மீன் புளி கொடம்புளின்னு சொல்லி கேட்டு வாங்கினா தமிழ்நாட்டில் கிடைக்கும். நீங்கள் புளி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நம்ம ஊர் புளி இருக்குல்ல, அதை வந்து நம்ம சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை மாதிரி ஊற்றி விட்டாவே போதும். பச்சை மிளகா போட்டுருவோம். லாஸ்ட்டில் நம்ம தக்காளி அப்பளம் போட்டுருவோம். சிலவங்க புளி கூடுதலாக போட்டால் தக்காளி போட மாட்டாங்க. நாங்கள் புளி கம்மியாக போட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி மட்டும் போடுவோம். அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியும் தக்காளியும் போடாத பட்சத்துக்கு மாங்காய் போடலாம். மாங்காய் இருந்துச்சு, நான் மாங்காய் இப்போ தான் கவனிச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தக்காளி வெட்டி வச்சதுனால அந்த ஆரம்பம் இல்லாமல் போச்சு. அதுக்கு இல்லைன்னா மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டோம்னா ஒன்றுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வரது வந்தோடனே அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம அதை சேர்க்கக்கூடிய பொருள் தக்காளியை போட்டு அவனை சூப்பராக ரெடி பண்ணிக்குவோம். முதல் போட்டாலும் வதங்கிருச்சு. அடுத்து போடுறது ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்காரு. ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன தக்காளி வந்து 2 தக்காளி போட்டேன். ஒரு தக்காளி கணக்கு. தக்காளி நல்லா வதங்கட்டேன். அதுக்கு முன்னாடி மீன் வந்து ஃப்ரிட்ஜில் கழுவி வச்சுருந்தோம். ஒரு அரை கிலோ கணக்கு இருக்குது. இந்த அரை கிலோ மீன் வந்து நம்ம அதுக்குள்ள அளவாக நம்ம இப்போ சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். அப்போ இது இப்படி இருக்கட்டும். இது வதங்கின உடனே அடுத்த வேலைன்னு சொன்னால் நம்ம தேங்காய், வெங்காயம், மிளகு பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வரும். மசாலா வந்து கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு தான் நம்ம மசாலா ஊற்றணும். கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வேகமாக மண் சட்டி வைக்கிற காரணம் நம்ம மண் சட்டி அது சூடு வந்து பிடிச்சி நிப்பாட்டி நல்லா சூடாக கரெக்டாக லெவலாக இது பண்ணி ஈவனாக போயிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ ஊருக்கு போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க அங்கே மாதிரி மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு வைக்க தெரியுமான்னு. அப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், மீன் குழம்பு வைக்க. ஆனால் மீன் குழம்பு வச்சா பெரிய அரிசி சோறு கை குத்தரிசிம்பாங்க. அதுதான் நம்ம இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இப்போ வதக்கி வந்துருச்சு. கொஞ்சம் வேணால் பார்த்துக்க எந்த பக்கத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. நல்லா வதங்கிருச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து மசாலா நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஒரு அலசி ஊற்றிக்கிடுவாங்க. அப்போ இது கலக்கணும்னா எல்லா மசாலாவும் இதில் வந்துடும். நம்ம தேவைக்கு உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு வந்து நம்ம தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி கம்மியாக தான் கொஞ்சம் இருக்குது. பார்த்துங்க, இப்போ கெட்டியாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தனியாக இருக்கணும் தனியாக வச்சுக்கலாம். பார்த்துங்க, தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் காஞ்சி நம்ம மீனெல்லாம் போட்டு காஞ்சி வரும்போது கொஞ்சம் கூட குழம்பு வற்றி வரும். நான் ஏன் இன்றைக்கி வைக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி வச்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி நம்ம புளி வச்சுருந்தோம்ல, புளி வந்து இந்த தண்ணியையும் ஊற்றி நம்ம எவ்வளோ போட்டுக்கணும் புளி, இந்த பார்த்தீங்களா, இந்த புளி வச்சுருக்கோம். இந்த புளியை உள்ளே வந்து போட்டாச்சு. அப்புறமா உப்பு இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன். பார்த்துங்க, நம்ம பார்த்துட்டு ரெண்டாவது வேணும் உப்பு பார்த்தோன்னா உப்பு போட்டுக்கலாம். பெரிய கல் உப்பு போட்டுருக்கேன். கல்லுப்பை நீங்களும் போடுங்க. கல்லுப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடிப்பை போடாதீங்க. போட்டு அப்படியே லேசாக அப்படி இலக்கி கொடுத்து லேசாக மூடி வச்சு விட்ருவோம். ஒரு கொதி வந்த பிறகு அப்புறமா மீன் சேர்க்குவோம்.
கருவேப்பிலை வந்து இறக்கும்போது போடுங்க. இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு விட்ருவோம். அப்போ தட்டை போய் சிபிஐ விட்டு கண்டுபிடிக்கணும். தட்டு விட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்க எங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் போய் தட்டு கரண்டி எல்லாம் வேணும்னா போய் சிபிஐ பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடும் போது எந்த பலம் கிடைக்காது. தட்டு வந்தாச்சு, சட்டி மூடியாச்சு. ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். அப்படியே நம்ம லேசாக கையை கழுவிடுவோம். கையை கழுவியாச்சு. மீன் குழம்பு வைக்கிற இடத்துல ஒரு பாட்டு பாடுங்க மாமா. பாட்டெல்லாம் நம்ம பாடினா உள்ள பார்க்க நினைச்ச சப்ஸ்கிரைபர்லாம் ஓடி போயிடுவாங்க. நித்த நெல்லு சோறு நெய்மானக்கும் மீன் குழம்பு. 30 வருஷம் கேரளா அனுபவத்தில் மீன் குழம்பு வச்சிருக்கேன். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. என்னடா பால் பார்த்தீங்களா? பால் காய்ச்சி தயிர் நித்த நெல்லு சோறு நெய்மானக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா வச்சு விட்டுருவோம். கழுவிக்குவாங்க. ஒரு பாட்டு பாட விடாரா? வேலை பேசிக்கிட்டு ஏங்க நீங்க கமெண்ட்ல பாட்டு சொல்றீங்க. எங்க வீட்டுக்கு ஒரு பாட்டு பாட விடாரா? நித்த நெல்லு சோறு நெய்மானக்கும் கத்திரிக்காய் இடவாயில கொடவாய் விட்டுட்டு எல்லாம் எடுத்து அந்தந்த வச்சு வச்சிருந்தோம். வைக்கலாட்டி எங்கிட்ட பேச்சு கேட்டுருவாரு. கேட்க மாட்டேன். நம்ம எடுக்கிற போல அங்கே வச்சாச்சுன்னா நான் எடுக்கும் போது தேடாம இருக்கலாம். நான் எங்க ஒரு கத்தி பண்ணி எப்பயுமே எடுத்து வரத வைப்பேன். அந்த கத்தி பண்ண வந்து இப்போ சிபிஐ கிட்ட சொல்லியாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தாச்சு, எங்க கிடக்குனே தெரியல. பெரிய கத்தி பண்ண வச்சிருந்தேன் அவசரத்துக்கு தான் கட் பண்ணுறது. அதான் காணும் பாருங்க. உள்ள அப்படியே பூச்சி அப்படியே மனம் அப்படி வாசம் அப்படி தூக்குது. சொன்னா கொதிக்கும் போது மீன் போட்டீங்கன்னா இப்போதான் நான் குழம்பு வந்து எல்லாம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சேன். அப்படியே ஒரு கொதிச்சு வரும்போது பாருங்க ஜம் வாசம். வீடியோ தாண்டி உங்கள் வீட்டு வரை கிடைக்கும் பாருங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்குது. அப்படியே கொதிக்குதா? இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அடுத்த நடவடிக்கை லோ ஃப்ளேமில் வச்சப்பறம் கொதிக்குது பார்த்தீங்களா? அதோட தன்மை சொன்னால் இந்த சட்டி மண் சட்டியில் வைக்கிறதுனால, ஏன்னா மண் சட்டி வந்து ஹீட்டை நல்லா உள்வாங்கி ஈவனாக கொடுத்துட்டு கால் பதத்தில் இறக்கி வச்சிட்டோம்னாலே அந்த மண் சட்டியில் இருக்கிற அந்த சூடேவும் அதனால மண் சட்டியில் வந்து குழம்பு வச்சு எந்த ஒரு குழம்பு வச்சாலும் வேலை கெட்டும் போகாது. மண் சட்டி வந்து சூட வந்து ஈவனாக எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு மீன் போட்டு போகிறாங்க. பாட்டுக்கு மாதிரி காமிக்கிறேன் பாருங்க. மீன் போடுறாரு. அதில் 2 கொஞ்சம் கிடக்கு பார்க்கலையா நீங்கள்? எல்லாத்தையும் போட்டுருங்க. அந்த கொஞ்சம் போட்டுருங்க. எல்லா மீனை கட்டிட்டு ஒரு மீன் அந்த வாழோட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து மத்தி மீன் காமிக்கிறதுக்கு வேண்டி அதை நான் பிச்சு எடுத்துக்குவேன். பார்த்தீங்களா? பிச்சாச்சு, ஒருத்தர் போட்டாச்சு, அதையும் உள்ளே போட்டாச்சு. என்ன செய்வோம்னா லேசாக அப்படி பின்னாதீங்க, லேசாக அப்படி இறக்கு இல்லைங்களா? இது வச்சு விட்டாச்சா? அடுத்த கட்ட நடவடிக்கை கரண்டி வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் போட்டு தட்டை வச்சு விட்டுருவோம். கொதிப்பாங்க. ஏன்னா இப்போ மீன் உள்ளே போட்டிருக்கோம்ல, அதோட உள்ள நீந்தி விளையாடு. இப்போ உள்ள நீந்தி விளையாண்டுட்டு அதான் சொல்லு போதும்னு சொல்லு. அப்போ நம்ம இறக்கிடுவோம். தண்ணிக்குள்ள நீந்தன மீன் இப்போ குழம்புக்குள்ள நீந்த விட்டுட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு. அப்படிதானே? வீடியோ நல்லா இருந்தால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து என்னோட புது குக்கிங் வீடியோ போடுறேன். அடுத்து இது மத்தி மீன் குழம்பு, நீ ஐல குழம்பு இருக்கு, அது வேற ஒரு ஸ்டைல வைக்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கண்டிப்பா கொஞ்சம் கொதிக்கட்டும், அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது போல உங்க வீட்டில் வச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா தடுமை பிடிச்சிருக்கு, அதையும் மீறி இந்த மீன் வாசம் குழம்பு வந்து மூக்க துவாச்சு உள்ள போகுது. எப்படி இருக்கும் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும். இது மாத்திரம் நல்லா சிக்கன் கிரேவி வைப்பேன். அப்பாரு இனி எல்லா வீடியோவும் எங்க வீட்டுக்காரர் நான்வெஜ் ஐட்டம் நல்லா ஒரு மாதிரி எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். மற்ற குழம்பு சாம்பார் கீம்பார் அதெல்லாம் பிடிக்காது, அதனால எனக்கு செய்யவும் தெரியாது. பிடிக்காது, அதனால செய்ய மாட்டேன். நான்வெஜ் ஐட்டம் நல்லா செய்வேன். இது அவங்க அம்மா பார்த்தா எவ்வளோ வருத்தப்பட. எனக்கு நான் கண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம டெய்லி போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து நமக்கு நல்ல பழக்கம் சொன்னால் ஒரு 10-15 வருஷம் நமக்கு நல்ல பழக்கம். அவங்க அந்த ஹோட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து என்னென்ன போடுவாங்க கணக்கு பண்ணிக்கிடுவேன். அப்போ இப்போ நம்ம போய் வரும்போது அம்மா அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் அந்த மீன் கறியோட டேஸ்ட்டு எனக்கு சில சமயம் எனக்கு தெரியாத வந்து நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏன் மீன் குழம்பு போய்ப்பேன், அது என்னென்ன போட்டுக்கம் பாரு. அந்த ரீதியில் அவர்கிட்ட படிச்சது ஏன்னா நான் தெரிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கேன், தெரிஞ்சளவு செஞ்சிருக்கேன். இந்த பாருங்க மீன் குழம்பு வச்சாச்சு, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும் அபிப்பிராயம் சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் சொல்லுங்க. வாங்க எல்லாரும் பழகுவோம். ஓகே, சரி. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சோம், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இறக்க போகும்போது என்ன செய்யணும்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம செடியிலேருந்து பிடிங்கிறது, கடையில் சின்ன செடியாக இருந்ததுனால நம்ம தேவைக்கு மாதிரி இப்போ பிடிங்கிருக்கோம். அதை நம்ம ஆஃப் பண்ணும்போது அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த கருவேப்பிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கு. இந்த குழம்பு வந்து நான் நாளைக்கு எடுக்கிறது தான், இன்னைக்கு நாளைக்கு எடுக்கிறது. சரி, இது போல உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. வீடியோவை பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம மறக்காம ரீல்ஸையும் பாருங்க. அடுத்த ரீல்ஸ் புது ரீல்ஸ் வரும், காமெடி ரீல்ஸாக வரும். குக்கிங் வீடியோ நல்லா போடுவேன். குக்கிங் நான் பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன். குக்கிங் செஞ்சு சாப்பிட்டு ஐப்பேன். ஓகே, அடுத்த வீடியோ எல்லாரும் வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு காண்கிறேன் நான். பெரிய அரிசி போட்டு நாளைக்கு சோறு வச்சு பொங்கி வடிகட்டிட்டு, குக்கரில் வைக்க மாட்டேன், வடிகட்டிட்டு சாப்பாடை போட்டு இந்த குழம்பு நாளைக்கு எடுக்கும்போது இப்போ என்ன கலர் இருந்துச்சு, நாளைக்கு எடுக்கும்போது என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. ஓகே, பாய். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது போல இனிமேலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் நல்லது தான். எங்கள் வீட்டுக்கு இடையில மீன் குழம்பு வச்சு பார்த்தா நானும் நல்லா சாப்பிடுவேன். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாங்க. ஓகே, பாய் பாய். மக்கா அந்த நக்கி பார்த்துட்டு சொல்லிட்டார். ஓகே, பாய். ஓகே, அவர் கொதிக்கட்டு நாளைக்கு நம்ம வாத்துக்குள்ளே இறக்கும். அட பாவி, திங்கக்கிழமை தின்னுட்டார் மனுஷன். திங்கக்கிழமை நான் சாப்பிடக்கூடாதுதான். நான் உப்பு பார்க்கணும்ல, இப்போ போட்டுக்கிட்டா தான் உப்பு. நாளைக்கு போட முடியாது, இந்த இப்போ கோச்சு இருக்கும்போது போட்டுக்கிட்டாதான். அதனால் நான் லேசாக டேஸ்ட் பார்த்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரி சரி, ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் இந்த வீடியோஸ் பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இனிமேல் காமெடி வீடியோஸும் இருக்கும், இடையில வீட்டில் நடக்கிற விசேஷம் வரும். லைக் பண்ணுங்க, காமெடி வரும், ஜோக்கு வரும், குக்கிங் வரும், எல்லாம் வரும். எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், பை பாய்.